வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க. ஸோ இதை பற்றின ஒரு முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே இந்த குரூப் 4 உடைய ரிசல்ட்டு குறித்து பல விதமான சந்தேகங்கள் இருந்துட்டு தாங்க இருக்குது. குரூப் 4ல் ரிசல்ட்டு என்றைக்கு வெளியிட போகிறாங்க, இன்றைக்கா நாளைக்கா நாளை மறுநாளா, இப்படி பல விதமான சந்தேகங்கள் டிஎன்பிஎஸ்சி தேர்வர்கள் மத்தியில் நிலவிட்டு தான் இருக்குது. ஸோ டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோடைப்பிஸ்ட்டு, விஏஓ, ஜூனியர் அசிஸ்டண்ட்டு இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிற குரூப் 4 உடைய ரிசல்ட்டு நமக்கு அக்டோபர் மாதத்தில் வெளியிடுவோம் அப்படின்ட்டு டிஎன்பிஎஸ்சி சார்பாகவே வெளியிட்டாங்க ஒரு அறிவிப்பை. ஆனால் டிஎன்பிஎஸ்சி சொன்ன மாதிரி சொன்ன தேதியில் வெளியிடுவாங்களா அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. இல்லை அதற்கு டைமில் வெளியிடுவாங்களா, அதற்கு பின்னாடி வெளியிடுவாங்க. அவங்க சொன்ன அக்டோபர் மாதமும் வந்தது, ஆனால் குரூப் 4 ரிசல்ட்டு வந்த பாடில்லை. ஸோ இன்றைக்கி வெளியாகும், நாளைக்கு வெளியாகும் அப்படின்ட்டு தேர்வர்களும் ஒரு மிக குழப்பமான நிலைமையில் தாங்க எல்லா தேர்வர்களுமே இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட தேர்வர்கள் இப்படி ஒரு குழப்பமான நிலையில் ஒவ்வொரு நாளுமே இருந்துகிட்டே இருக்கிற டைமில் பணியிடங்களை குறித்து சில தகவல்கள் போயிட்டு தாங்க இருக்குது. காலி பணியிடங்களை எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பொறுத்தவரைக்கும் காலி பணியிடங்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ங்க. நாளுக்கு நாள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய காலி பணியிடங்கள் 100% இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற தகவல் எல்லோருக்குமே தெரிந்து கொண்டு தாங்க இருக்குது. ஸோ இப்படி பார்க்குறப்ப காலி பணியிடங்களுடைய எண்ணிக்கை அதிக அளவில் இன்க்ரீஸ் ஆகும். 4662 அப்படின்ற வேகன்சிஸ் தற்சமயம் இருக்குது. கடந்த ஆண்டுகளை ஒப்பிடுகையில் இந்த வேகன்சிஸ் ரொம்ப குறைவான ஒரு வேகன்சிஸ்ங்க. ஸோ குரூப் 4 உடைய ரிசல்ட்டு எப்போ வெளியாகும், இதற்கு பார்த்திங்கன்னா சரியான பதில் நம்மகிட்டையும் கிடையாது. டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டால் மட்டும்தான். ஸோ டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து குரூப் 4 உடைய ரிசல்ட்டு குறித்து ஒரு சில முக்கியமான அப்டேட்டை நமக்கு கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கூடுதலான நாங்கள் காலி பணியிடத்தை முதல்ல நாங்கள் அறிவிப்போம். ஸோ பட் வேக்கன்சிஸ் இன்கேஸ் எப்போ வெளியிடுவாங்க அப்படின்றது இதுவரை தெரியல. இப்போ சொன்ன மாதிரி ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் வேக்கன்சிஸ் இன்கேஸை முதற்கட்டமாக ரிசல்ட்டுக்கு முன்னாடியே வெளியிட போகிறதா தகவல் வந்திருக்குங்க. ஸோ ரிசல்ட்டுக்கு முன்னாடி அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 22, 23, 24. ஸோ இந்த அக்டோபர் 22லேருந்து 24ஆம் தேதிக்குள்ளார புதன், வியாழன், வெள்ளி இந்த 3 தினங்களில் இன்று, நாளை மறுநாள் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய இணையதளத்தில் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ குரூப் 4 உடைய ரிசல்ட்டை பார்க்க தயாராகி கொள்ளுங்கள். இன்றிலிருந்து எப்பொழுது வேண்டுமானாலும் உங்களுக்கு வெளியாகும். ஓகேங்களா. ஸோ இப்போ குரூப் 4 உடைய தோராயமான ப்ரிடிக்ட் பண்ண கட் ஆஃப் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஜிடியை பொறுத்த வரைக்கும் விஏஓ 140, பிஎஸ்சி 143, பிஎஸ்சி முஸ்லீம் 130, எம்பிசி 133, எஸ்சி 133, எஸ்சிஏ 123, எஸ்டி 110. ஜூனியர் அசிஸ்டன்ட் கேட்டகரி ஜிடி 140, பிசி 142, எம்பிசி 137, 132, பிசி முஸ்லீம் 137, எஸ்சி 132, எஸ்சி 122, எஸ்டி 110. ஃபாரன் கார்டு வாட்சர் வித் டிரைவிங் லைசன்ஸோடு பார்க்குறப்ப ஜிடி 143, பிசி 137, பிசி முஸ்லீம் 131, எம்பிசி மற்றும் டிஎன்சி 128, எஸ்சி 124, எஸ்சி 118, எஸ்டி 118. டைப்பிஸ்ட் ஜிடி 138, பிசி 133, பிசி முஸ்லீம் 126, எம்பிசி 122, எஸ்சி 122, எஸ்சி 118, எஸ்டி 116. அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டெனோடைப்பிஸ்ட் ஜிடி 133, பிசி 131, எம்பிசி முஸ்லீம் 120, எம்பிசி 125, எஸ்சி 125, எஸ்சி 118, எஸ்டி 113. அடுத்து பிஎஸ்டிஎம் கேட்டகரி அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஜிடி 118, பிசி 116, பிசி முஸ்லீம் 113, எம்பிசி 109, எஸ்சி 108, எஸ்சி 106, எஸ்டி 103. டைப்பிஸ்ட் இந்த எக்ஸர்விஸ்மெண்ட், டிரான்ஸ்ஜெண்டர், ரெஸ்டிடியூட், என்சிசி, ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி கேட்டகரியில் பார்க்குறப்ப ஜிடி 116, பிசி 113, பிசி முஸ்லீம் 108, எம்பிசி 106, எஸ்சி 104, எஸ்சிஏ 103, எஸ்டி 103. இந்த கட் ஆஃப் உங்களுக்கு வந்திருக்கும் பட்சத்தில் குரூப் 4ல் நிச்சயமாக பணி வாய்ப்பை நீங்கள் பெற தயாராகுங்கள். இந்த மாதிரி தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க. ஸோ இதை பற்றின ஒரு முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம்.
ஸோ வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே இந்த குரூப் 4 ரிசல்ட்டு குறித்து பல விதமான சந்தேகங்கள் இருந்துட்டு தாங்க இருக்குது. குரூப் 4 ரிசல்ட்டு என்றைக்கு வெளியிட போகிறாங்க, இன்றைக்கா நாளைக்கா நாளை மறுநாளா, இப்படி பல விதமான சந்தேகங்கள் டிஎன்பிஎஸ்சி தேர்வர்கள் மத்தியில் நிலவிட்டு தான் இருக்குது. ஸோ டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு, விஏஓ, ஜூனியர் அசிஸ்டண்ட்டு இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிற குரூப் 4 ரிசல்ட்டு நமக்கு அக்டோபர் மாதத்தில் வெளியிடுவோம் அப்படின்ட்டு டிஎன்பிஎஸ்சி சார்பாகவே வெளியிட்டாங்க ஒரு அறிவிப்பை. ஆனால் டிஎன்பிஎஸ்சி சொன்ன மாதிரி சொன்ன தேதியில் வெளியிடுவாங்களா அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. இல்லை அதற்கு டைமில் வெளியிடுவாங்களா, அதற்கு பின்னாடி வெளியிடுவாங்க. அவங்க சொன்ன அக்டோபர் மாதமும் வந்தது, ஆனால் குரூப் 4 ரிசல்ட்டு வந்த பாடில்லை. ஸோ இன்றைக்கி வெளியாகும், நாளைக்கு வெளியாகும் அப்படின்ட்டு தேர்வர்களும் ஒரு மிக குழப்பமான நிலைமையில் தாங்க எல்லா தேர்வர்களுமே இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட தேர்வர்கள் இப்படி ஒரு குழப்பமான நிலையில் ஒவ்வொரு நாளுமே இருந்துகிட்டே இருக்கிற டைமில் பணியிடங்களை குறித்து சில தகவல்கள் போயிட்டு தாங்க இருக்குது. காலி பணியிடங்களை எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பொறுத்தவரைக்கும் காலி பணியிடங்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ங்க. நாளுக்கு நாள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 காலி பணியிடங்கள் 100% இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற தகவல் எல்லோருக்குமே தெரிந்து கொண்டு தாங்க இருக்குது. ஸோ இப்படி பார்க்குறப்ப காலி பணியிடங்களுடைய எண்ணிக்கை அதிக அளவில் இன்க்ரீஸ் ஆகும். 4662 அப்படின்ற வேகன்சிஸ் தற்சமயம் இருக்குது. கடந்த ஆண்டுகளை ஒப்பிடுகையில் இந்த வேகன்சிஸ் ரொம்ப ரொம்ப குறைவான ஒரு வேகன்சிஸ்ங்க. ஸோ குரூப் 4 ரிசல்ட்டு எப்போ வெளியாகும், இதற்கு பார்த்திங்கன்னா சரியான பதில் நம்மக்கிட்டேயும் கிடையாது. டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டால் மட்டும்தான். ஸோ டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து குரூப் 4 ரிசல்ட்டு குறித்து ஒரு சில முக்கியமான அப்டேட்டை நமக்கு கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கூடுதலான நாங்கள் காலி பணியிடத்தை முதல்ல நாங்கள் அறிவிப்போம். ஸோ பட் வேக்கன்சிஸ் இன்கேஸ் எப்போ வெளியிடுவாங்க அப்படின்றது இதுவரை தெரியல. இப்போ சொன்ன மாதிரி ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் வேக்கன்சிஸ் இன்கேஸை முதற்கட்டமாக ரிசல்ட்டுக்கு முன்னாடியே வெளியிட போகிறதா தகவல் வந்திருக்குங்க. ஸோ ரிசல்ட்டுக்கு முன்னாடி அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 22, 23, 24. ஸோ இந்த அக்டோபர் 22லேருந்து 24ஆம் தேதிக்குள்ளார புதன், வியாழன், வெள்ளி இந்த 3 தினங்களில் இன்று, நாளை, நாளை மறுநாள் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 இணையதளத்தில் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ குரூப் 4 ரிசல்ட்டை பார்க்க தயாராகி கொள்ளுங்கள். இன்றிலிருந்து எப்பொழுது வேண்டுமானாலும் உங்களுக்கு வெளியாகும். ஓகேங்களா? ஸோ இப்போ குரூப் 4 தோராயமான ப்ரிடிக்ட் பண்ண கட் ஆஃப் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஜிடியை பொறுத்த வரைக்கும் விஏஓ 140, பிஎஸ்சி 143, பிஎஸ்சி முஸ்லீம் 130, எம்பிசி 133, எஸ்சி 133, எஸ்சிஏ 123, எஸ்டி 110. ஜூனியர் அசிஸ்டன்ட் கேட்டகரி ஜிடி 140, பிசி 142, எம்பிசி 137, 132, பிசி முஸ்லீம் 137, எஸ்சி 132, எஸ்சி 122, எஸ்டி 110. ஃபாரன் கார்டு வாட்சர் வித் டிரைவிங் லைசன்ஸோடு பார்க்குறப்ப ஜிடி 143, பிசி 137, பிசி முஸ்லீம் 131, எம்பிசி மற்றும் டிஎன்சி 128, எஸ்சி 124, எஸ்சி 118, எஸ்டி 118. டைப்பிஸ்ட் ஜிடி 138, பிசி 133, பிசி முஸ்லீம் 126, எம்பிசி 122, எஸ்சி 122, எஸ்சிஏ 118, எஸ்டி 116. அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டெனோ டைப்பிஸ்ட் ஜிடி 133, பிசி 131, எம்பிசி முஸ்லீம் 120, எம்பிசி 125, எஸ்சி 125, எஸ்சி 118, எஸ்டி 113. அடுத்து பிஎஸ்டிஎம் கேட்டகரி அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஜிடி 118, பிசி 116, பிசி முஸ்லீம் 113, எம்பிசி 109, எஸ்சி 108, எஸ்சி 106, எஸ்டி 103. டைப்பிஸ்ட் இந்த எக்ஸர்விஸ்மெண்ட், டிரான்ஸ்ஜெண்டர், ரெஸ்டிடியூட், என்சிசி, ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி கேட்டகரியில் பார்க்குறப்ப ஜிடி 116, பிசி 113, பிசி முஸ்லீம் 108, எம்பிசி 106, எஸ்சி 104, எஸ்சிஏ 103, எஸ்டி 103. இந்த கட் ஆஃப் உங்களுக்கு வந்திருக்கும் பட்சத்தில் குரூப் 4 நிச்சயமாக பணி வாய்ப்பை நீங்கள் பெற தயாராகுங்கள். இந்த மாதிரி தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.